Presenting the classics of Sam P. Chaladurai. Sam P. Chaladurai அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து. ரோமர் 10:6 வாசிக்கிறேன். விசுவாசத்தினாலாகும் நீதியானது கிறிஸ்துவை இறங்கி வர பண்ணும்படி பரலோகத்துக்கு ஏறுகிறவன் யார்? அல்லது கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து ஏறி வர பண்ணும்படி பாதாளத்துக்கு இறங்குகிறவன் யார் என்று உன் உள்ளத்திலே சொல்லாதிருப்பாயாக என்று சொல்லுகிறது மன்றி, இந்த வார்த்தை உனக்கு சமீபமாய் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது என்றும் சொல்லுகிறது. இந்த வார்த்தை நாங்கள் பிரசங்கிக்கிற விசுவாசத்தின் வார்த்தையே. என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும், ரட்சிப்புண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். நமக்கு வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வார்த்தை நம்முடைய வாயிலும் நம்முடைய இருதயத்திலும் இருக்கிறதாம். முதல்ல வாயிலன்னு சொல்லியிருக்கோம், அப்புறம் இருதயம். அதான் ஏன் விளக்கணும் போன வாரம். ஏன் வாயில? முதல்ல வாயில இருந்தால் தான் உள்ளத்துல போகும், அப்புறம் இருதயத்தில் இருந்தால் தான் திரும்ப வாய்க்கு வரும். ஆகவே தான் வாயிலன்னு முதல்ல சொல்லிடுது. வாய் தான் ரூட் உள்ள போறதுக்கு. அப்ப வாயிலும் இருதயத்திலும் இருக்கிறது. அதாவது வாயில வார்த்தையை வைத்தா தான் இருதயத்துக்குள்ள போகும்ங்கிறத பேசினேன். இன்றைக்கு முக்கியமா உள்ளத்தில் இருக்கிற அந்த வார்த்தைகள் எப்படி வாயின் மூலமாக பேசப்பட வேண்டும், எப்படி காரியங்கள் நடக்க வேண்டும் என்று உங்களுக்கு விவரித்து காண்பிக்க விரும்புகிறேன். பாருங்க, முதலாவது காரியம் என்னன்னா, மனுஷனை தேவன் சில காரியங்களை தெரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் மட்டுமல்ல, தெரிந்து கொள்ளக்கூடிய உரிமையும் உடையவனாக தேவன் உண்டாக்கி இருக்கிறார். தெரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் மட்டுமல்ல, தேவனுடைய சாயல்ல உண்டாக்கப்பட்ட மனுஷனை தேவன் தெரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் மட்டுமல்ல, தெரிந்து கொள்ளக்கூடிய உரிமையும் அவனுக்கு இருக்கிறது. ஆகவே மனுஷன் ஒரு வித்தியாசமான ஒரு ஆள். பாருங்க, அவனுக்கு ஏதாவது நடக்க வேண்டும் என்று சொன்னால் அவன் வார்த்தைகளை தெரிந்து கொள்ள வேண்டும். அவனுக்கு உரிமை இருக்குது. ஆகவே அவனுடைய வாழ்க்கையில் என்ன நடக்க போகிறது? அவன் எதை வேண்டும் என்று தெரிந்து கொள்ளுகிறானோ, அவனுடைய வாயினால எதை வேணும்னு பொறுக்கி தெரிந்து கொள்ளுகிறானோ அதைத்தான் அவன் அடைய முடியும். ஏன்னா அப்படி அவனை உண்டாக்கி விட்டார் ஆண்டவர். தெரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் மட்டுமல்ல, எபிலிட்டி மட்டுமல்ல, அதை உரிமையை பெற்றவனாக அவன் உண்டாக்கப்பட்டிருக்கிறான். ஆகவே கர்த்தர் அவனுக்காக தெரிந்து கொள்ள முடியாது, வேறொருவரும் அவனுக்காக தெரிந்து கொள்ள முடியாது. அவன் தான் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு மனுஷனும் தான் தெரிந்து கொள்ள வேண்டும். அதனால தான் சொல்லி இருக்குது ரோமர் 10 நாம் வாசிக்கிறோம், இந்த வார்த்தை உனக்கு சமீபமாக உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது. இது நாங்கள் பிரசங்கிக்கிற விசுவாச வார்த்தை. இந்த வார்த்தைக்குள்ள விசுவாசம் இருக்குது. உனக்கு என்ன வேணுமோ அதற்கேற்ற வார்த்தை எடுத்து வாயில வைத்தால் அதற்கேற்ற விசுவாசம் உள்ள போகும். எதை தெரிந்து கொள்ள விரும்புகிறாயோ, எதை அடைய விரும்புகிறாயோ, அதற்கு எல்லாம் வேண்டிய, அதை அடைவதற்கு வேண்டிய விசுவாசம் எல்லாம் இந்த விசுவாச வார்த்தையில் இருக்குது. அதனால தான் இது விசுவாச வார்த்தை. இந்த விசுவாச வார்த்தையை எடுத்து வாயிலையும் இருதயத்திலும் வைத்தால் எதை நீ விரும்புகிறாயோ அதை நீ அடைந்து கொள்ளலாம். இதுதான் அடைய வேண்டிய வழி. ஒரு மனுஷன் ஒன்றை அடைய வேண்டும் என்றால் அவன் எதை விரும்புகிறானோ, அவன் எதை தெரிந்து கொள்றானோ அதுதான் அடைய முடியும். அவன் எப்படி தெரிந்து கொள்ள முடியும்? தன்னுடைய வாயிலே வார்த்தைகளை எடுத்து போட்டு அவன் தெரிந்து கொள்கிற வார்த்தையை பொறுத்து அவனுடைய வாழ்க்கை இருக்க போகிறது. அவன் வார்த்தைகளை தெரிந்து கொண்டு அந்த வார்த்தையில உள்ள வைத்து அந்த வார்த்தை தான் காரியங்களை பிறப்பிக்க போகிறது. அது சொல்லிட்டு சொல்லுகிறது, கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு. இயேசுவை குறித்த சுவிசேஷத்தை கேட்குறீங்க, கேட்ட உடனே என்ன பண்றீங்க? எப்படி இதை தெரிந்து கொள்கிறது? ரட்சிப்பை நான் பெற்றுக்கொள்ளுகிறேன் என்று சொல்லுறவங்க எப்படி பெற்றுக்கொள்கிறார்கள்? கேட்டங்க, போயிட்டு வர்றேன், ஆமேன்ட்டு போறதில்லை. கேட்டங்க, நான் விசுவாசிக்கிறேன் அப்படின்ட்டு போறேன், அது விசுவாசம் இல்லை. கேட்டவர்கள் என்ன பண்ணணும்? இயேசுவை உன் வாயினாலே அறிக்கையிட்டு அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்புண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். அப்ப ஒருவன் ரட்சிப்பை கூட என்ன பண்ணணும்? கர்த்தர் கொண்டு அவனுக்கு திணிக்கிறது இல்லை, அவனுக்கு அப்படியே ரட்சிப்பை உண்டு பண்ணிடுறது இல்லை, ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அவன் அதை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால் அவன் என்ன பண்ணணும்? வந்து வாயினாலே இயேசுவை அறிக்கை செய்வனும். கேட்டு இயேசுவை குறித்து கேள்விப்படுறான், வாயினால் அறிக்கை செய்வனும், இருதயத்தில் விசுவாசிக்கணும். இப்படிதான் எல்லாவற்றையும் அவன் அடைய முடியும். ஆக முதலாவது பாயிண்ட் என்ன? தேவன் மனுஷனை தெரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் மட்டுமல்ல, தெரிந்து கொள்ளக்கூடிய உரிமையும் உடையவனாய் உண்டாக்கி இருக்கிறார். ஆகவே அவனுடைய வாழ்க்கையிலே அவன் எதை தெரிந்து கொள்கிறானோ, அவன் வார்த்தையின் மூலமாக எதை தெரிந்து கொள்கிறானோ அதைத்தான் அவன் அடைய போகிறான். இதை நான் எடுத்து காண்பிக்கிறேன். நீங்க வாஸ்தவம் அல்லவா? ரோமர் 10 இந்த வார்த்தை உனக்கு சமீபமாக வாயிலும் இருதயத்தில் இருக்குதுன்னு, அது அப்படியே பழைய ஏற்பாட்டிலிருந்து எடுக்கப்பட்ட வசனங்கள். உபாகமம் 30 திருப்போம். உபாகமம் 30 பழைய ஏற்பாட்டிலிருந்து வர்ற வசனங்கள். அப்படியே
அதை அப்படியே மேற்கோள் காட்டுகிறார் அப்போஸ்தலனாகிய பவுல். புதுசா ஒன்றும் ஒரு வசனம் பேசலைங்க. பழைய ஏற்பாட்டில் ஏற்கனவே இருக்குது. ஏனென்றால் இது இந்த பிரின்சிபல் அங்கிருந்தே இருக்குது. விசுவாச கோட்பாடுகள் என்கிறது ஆதியாகமத்திலிருந்தே இருக்குது. அதனால்தான் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்திலே சொன்னேன், அவர் என்ன சொன்னாரோ அப்படியே ஆயிற்று. அந்த கோட்பாடு தான் அப்படியே வந்துகிட்டு இருக்குது பாருங்க. அதான் விசுவாசத்தின் தேவன், விசுவாசத்தின் மக்கள் எல்லாமே விசுவாசத்தினால தான் உண்டாகிறது. அப்ப பாருங்க, உலகங்களை தம்முடைய வார்த்தையினால் உண்டாக்கினாராம். அப்போ நாம் இருக்க போகிற உலகம் நம்முடைய வார்த்தையினால் தான் உண்டாக போகிறது. அதான் பிரின்சிபல். அது பழைய ஏற்பாட்டிலையும் இருக்குது, புதிய ஏற்பாட்டிலையும் இருக்குது. அப்ப பவுல் பழைய ஏற்பாட்டிலிருந்து மேற்கோள் காட்டுகிறார். 30ஆம் அதிகாரம் உபாகமம் 30:11 வசனம். இன்று நான் உனக்கு விதிக்கிற கட்டளை உனக்கு மறைபொருளும் அல்ல, அது உனக்கு தூரமானதும் அல்ல. அதாவது தேவன் சில கற்பனைகளையும் கட்டளைகளையும் அவள் கொடுக்கிறார், வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறார். அவர் சொல்லுகிறார், இதெல்லாம் நீ கேட்டு கவனமா இதன்படி செய்ய கவனமா இருந்தால் நீ ஆசீர்வாதத்தை பெறுவாய்ன்னு சொல்றார். சொல்லிட்டு சொல்றாரு, இதெல்லாம் உனக்கு மறைபொருளும் அல்ல, உனக்கு தூரமானதும் அல்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்? இது நீ கண்டுபிடிக்க முடியாத ஒரு மறைபொருள் அல்ல, உனக்கு நான் கஷ்டமாக்கல. எத்தனை பேர் நம்புறீங்க கர்த்தர் நமக்கு கஷ்டமாக்கிறது இல்லைன்னு? சில நேரத்தில் சில மாணவர்கள் சொல்றாங்க, வாத்தியார் ரொம்ப கஷ்டமான பேப்பர் கொடுத்துட்டாரு. அவர் கஷ்டமான பேப்பர் சாதாரணமாக கொடுக்க மாட்டாங்க. வாத்தியார்கள் என்ன சொல்லி கொடுத்துருக்குறாங்களோ அந்த சொல்லி கொடுத்தது விளங்கிடுச்சான்னு பார்க்கறதுக்கு தான் பரீட்சை. எவ்வளோ கஷ்டமாக்கணுமோ ஆக்கிடுவோம் அப்படின்றதுக்கு இல்லை பரீட்சை. சொல்லி கொடுத்தது திட்டவட்டமா விளங்கி விட்டதா என்று பார்க்கறதுக்கு தான் பரீட்சை ஒழிய உங்களை இம்சப்படுத்துறதுக்காக பரீட்சை இல்லை, உங்களை தொந்தரவு பண்றதுக்காக பரீட்சை இல்லை, உங்களுக்கு கொடுமை பண்றதுக்காக பரீட்சை இல்லை. ஆனால் மாணவர்களுக்கு பாருங்க, சரியா சில நேரத்தில் படித்து சரியா சில நேரத்தில் விளங்காமல் இருக்கிறதுனால அவங்க என்ன நினைக்கிறாங்க, ரொம்ப கஷ்டமாக்கிட்டார். கஷ்டமாக்குறது இல்லை, சொல்லி கொடுத்தது தான் கேட்கிறார், விளங்கிடுச்சான்னு பார்க்குறாரு. இப்போ அப்போ ஒரு சாதாரண வாத்தியார் கூட பாருங்க, அவர் வேணும்னே உங்களை துன்பப்படுத்துறது இல்லை. பரீட்சையை கொடுத்து பரீட்சை நீங்கள் கற்றுக்கிட்டீங்களான்றதை பார்க்கறதுக்கு தான். தேவாதி தேவன் கர்த்தாதி கர்த்தன் வாத்தியாரோட ரொம்ப நல்லவர். அவர் என்ன சொல்றாரு, உனக்கு மறைபொருளா வைக்கலப்பா, நான் ரொம்ப ஈஸியா வச்சிருக்கேன், ரொம்ப தூரத்துலையும் வைக்கல, உனக்கு மறைச்சும் வைக்கல, நீ தேடி தேடி கண்டுபிடி பார்க்கலாம், இதை நீ அடைஞ்சிடறியா பார்க்கலாம். எனக்கு ஞாபகம் இருக்கு, அந்த காலத்தில் ஒரு பிரசங்கியா சொன்னாரு, அது பெற்றுக்கொள்றதுன்னா அவ்வளவு ஈஸியா, நீ பெற்றுக்கொள்ளியாக்கும், நாங்கெல்லாம் அடியேன் 15 வருஷமா இதை பெரும்படியாக காத்து கொண்டிருக்கிறேன் அடியேன், நீ பெற்றுக்கொள்வாயா அப்படிங்கிறாரு. இல்ல அப்படிலாம் ஒண்ணு கிடையாது, ரொம்ப ஈஸி. அது சொல்றாரு, மறைபொருளும் இல்லை, அது உனக்கு தூரமாயும் வைக்கல, 8வது தூரத்திலையும் வைக்கல, நீ கண்டுபிடிக்க முடியாத மறைபொருளாகவும் வைக்கல, ரொம்ப வெளிப்படையா வச்சிருக்கிறேன், உனக்கு சிம்பிளா சொல்லித்தரேன், எப்படி இந்த வாக்கு தத்தங்களை நீ எடுத்து சொந்தமாக்கி கொள்ளலான்னு உனக்கு எளிமையான முறையில் காண்பிக்கிறேன்னு சொல்றாரு. அதான் அதனுடைய அர்த்தம். வசனத்தை வாசிக்கும் போது கவனிக்கணும் என்ன சொல்லுதுன்னு. மறைபொருளும் அல்ல, அது உனக்கு தூரமானதும் அல்ல. இவ்வளவு ஆசீர்வாதமும் வச்சுட்டு சொல்றாரு, இது ரொம்ப கிட்ட இருக்குப்பா, ஈஸியா அதை எடுத்துக்கலாம், நீ இது மறைஞ்சு இல்லை, இது ஒன்றும் உனக்கு எதுவுமே மறைஞ்சு ஒழிக்கப்பட்டதல்ல, துரிதமா ரொம்ப சுலபமா நீ இதை சொந்தமாக்கி கொள்ளலாம், எல்லா ஆசீர்வாதத்தையும் சொந்தமாக்கி கொள்ளலாம், செழிப்பை சொந்தமாக்கி கொள்ளலாம், சுகத்தை சொந்தமாக்கி கொள்ளலாம், வெற்றியை சொந்தமாக்கி கொள்ளலாம், எல்லாத்தையும் நீ சொந்தமாக்கி கொள்ளலாம், ரொம்ப சுலபம். காமிக்கிறேங்கிறார். எப்படி காமிக்கிறார் பாருங்க. நாங்கள் அதை கேட்டு அதன்படி செய்யும் பொருட்டு எங்கள் நிமித்தம் வானத்துக்கு ஏறி அதை கொண்டு வருகிறவன் யார் என்று நீ சொல்லத்தக்கதாக அது வானத்தில் உள்ளதும் அல்ல. இவங்க அப்படி சொல்லுவாங்கன்னு தெரியும் அவருக்கு. கர்த்தர் அப்படி சொல்லிட்டாருங்க, சொல்லுவாங்கன்னு தெரியும். இன்னைக்கு சொல்லிட்டு இருக்கிறாங்க கிறிஸ்தவ உலகத்தில். என்ன சொல்றாங்க, ஆசீர்வாதங்கள் எல்லாம் நமக்கு பரலோகத்திலே நமக்கு கிடைக்கும் சொல்றாங்களா இல்லையா? அதுதான் இங்க சொல்லாதேன்னு இருக்குது. பரலோகத்தில் இருக்கிறது அதெல்லாம், அதை யார் கொண்டு வருகிறது? கொண்டு வரதுக்கு யாரும் இல்லை, அதனால நான் போய் தான் அதை அடையணும். ஆகவே என்னுடைய கண்ணீர் எப்ப துடைக்கப்படும்? இப்ப துடைக்கப்படாது. செத்து பரலோகம் போன பிறகுதான் அது அங்கே துடைக்கப்படும். தேவை எப்ப சந்திக்கப்படும்? இப்போ சந்திக்கப்படாது, அங்க போன பிறகுதான் சந்திக்கப்படும். பசி என்னைக்கு தீரும்? இப்ப தீராது. இங்க பசி தான், இங்க பட்டினி தான், இங்க துன்பம் தான், இங்க கஷ்டம் தான். பரலோகம் போன பிறகு உனக்கு எல்லா தேவைகளும் சந்திக்கப்படும். காசு எப்ப கிடைக்கும்? பரலோகம் போன பிறகு நீ தங்க வீதியிலே நடப்பாய். இதுதான் பாருங்க, வாழ்நாள் முழுக்க நாங்கெல்லாம் கேட்டது இதுதான். பரலோகம் போன பிறகு உனக்கு எல்லாம் உண்டாகும். இங்க உனக்கு ஒண்ணும் கிடையாது, பரலோகத்திலே உனக்கு உண்டாகும். பரலோகம் பரலோகம் பரலோகம்ட்டு. அதனால தான் பாருங்க, நிறைய கிறிஸ்தவங்க அந்த காலத்துல வெறும் பரலோக பாட்டு தான் பாடினாங்க. ஏன்னா பரலோகத்துல தானே எல்லாம் இருக்குது. அப்ப பரலோகம் போக வேணும் என்ற லட்சியம் தான் பெரிய லட்சியம் ஆயிடுச்சு ஒழிய இந்த பூலோகத்துல நல்லா வாழ வேணும், கர்த்தருக்காக சாட்சியா இருக்கணும்ன்ற அந்த லட்சியம் எல்லாம் இந்த பூலோக வாழ்க்கை எதுக்கு? போகிறேன் அடியேன் அப்படிங்கிற வாழ்க்கை தான் அவங்களுக்கு பெருசாயிடுச்சு. அதனால எல்லா பாட்டுமே பரலோகம் பரலோகம் பரலோகம்ன்றது. அமெரிக்காவில் அந்த காலத்துல அடிமைகள் இருந்தாங்க பாருங்க. நான் சொல்றது 200-300 வருஷத்துக்கு முன்னால அடிமைகள் இருந்தாங்க. அவங்க அடிமைகள் இருந்தப்ப
இந்த நீக்ரோ ஸ்பிரிச்சுவல்ஸ்னு பாடல்கள் இருக்கு, ரொம்ப அருமையா இருக்கும். இந்த நீக்ரோக்கள் நல்லா பாடுவாங்க பாருங்க. கருப்பு இனத்தை சேர்ந்த ஆப்பிரிக்க இனத்தை சேர்ந்த மக்கள் ரொம்ப அருமையா பாடுவாங்க. அவங்களுக்கு அவர் தனி ஒரு கிருபை ஆண்டவர் கொடுத்துருக்காரு. பாடினா அப்படியே கேட்டுக்கிட்டே இருக்கலாம் நாள் முழுக்க. அப்பேற்பட்ட பாடகர்கள். அவங்க வந்து சில பாட்டுங்க எழுதினாங்க. அவங்க பாடல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த வாழ்க்கை எனக்கு வேண்டாம், இந்த உலகம் எனக்கு வேண்டாம், இங்கே ஒன்று வேண்டாம், சீக்கிரம் நான் மேலே போகிறேன், இதே தான் பாட்டு பாருங்க. அவங்க ஏன் அப்படி எழுதுனாங்கன்னா, அடிமைத்தனத்தில் கிடந்தாங்க. அவங்கள போட்டு மற்றவங்க அடித்து உழைச்சி வேலையை வாங்கி விலைக்கு விற்று ஆட்களை, தாயை எங்கே விற்கிறது, தகப்பனை அந்த ஊரில் விற்கிறது, பிள்ளையை தூக்கிட்டு போய் இன்னொரு 4 இடத்துல 4 பிள்ளையை வித்துடுறது. அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பான் பாருங்க. அவ்வளோ கஷ்டத்தில் அவனுக்கு பார்த்தான், எங்கடா நமக்கு இன்பம் வரப்போகுது, எங்கே நமக்கு சந்தோஷம் கிடைக்க போகுது. யாரோ சொன்னாங்க, பரலோகம் போனால் உனக்கு இந்த தொல்லைகள் எல்லாம் தீரும்னு. அவன் சொல்லிட்டான், நான் பரலோகம் போக வேண்டும், அங்கே தான் என் பிள்ளைய பார்க்க முடியும், அங்கே தான் என் பொண்டாட்டியை பார்க்க முடியும், அங்கே தான் என்னுடைய குடும்பத்தை நான் காண முடியும், அங்கே தான் எனக்கு சந்தோஷம், அங்கே தான் எனக்கு இந்த அடி உதையிலேருந்து நிம்மதி, அங்கே தான் அடிமைத்தனம் எனக்கு நீங்கன்னு சொல்லி அப்படி பாடல்கள் எழுதிட்டான். இன்னைக்கு நாம் என்ன பண்ணுறோம், யாரும் அடிமைத்தனத்தில் கிடையாது பாருங்க. ஆனால் அந்த பாடலை தான் பாடிட்டு இருக்கிறோம் நிறைய பேர். நிறைய பாடல்கள் வந்து எகிப்தில் இருந்த இஸ்ரவேலர்கள் வந்து புது பாட்டு கற்றுக்க வேண்டியதாக போச்சு. அதனால தான் புது பாடலில் பாடுகள்னு சொல்கிறாரு. ஏன்னா அந்த பழைய பாடல் வேணாப்பா, அங்கே இருந்துக்கிட்டு நீ வந்து செங்கற்சூளையில் அழுதுகிட்டே பாடின பாடலாம் இங்கே பார்த்து பாடாத. இப்போ செங்கற்சூளையில் இல்லை, நீ பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு வந்து கொண்டிருக்கிற. அதனால அந்த பாடலாம் விட்டுட்டு வேற மாதிரி பாடல பாடு. ஒருத்தர் கேட்குறாரு, உங்கள் பாட்டே ஒரு தினுசா இருக்குதுன்னு. ஆமாம், நாங்கள் வேற தினுசான ஆட்கள். ஏன்னா நாங்கள் வந்து அடிமைத்தனத்தில் இல்லை, நாங்கள் வந்து கட்டப்பட்டு இல்லை, நாங்கள் ஒன்றுமில்லாதவர்கள் அல்ல, நாங்கள் வந்து பிசாசின் அடிமைத்தனத்திலும் இல்லை, பாவத்தின் அடிமைத்தனத்திலும் இல்லை, விடுவிக்கப்பட்ட மக்கள். ஆகவே எங்கள் பாடல்கள் எல்லாம் அதை குறித்ததாக இருக்கிறது. இந்த உலக வாழ்க்கையில வெற்றி, இந்த உலக வாழ்க்கையில சுகம், இந்த உலக வாழ்க்கையில ஜெயம், இந்த உலக வாழ்க்கையில மேன்மை, இந்த உலக வாழ்க்கையில ஆசீர்வாதம், இங்கே எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு ஆண்டவருக்காக செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுட்டு தான் அங்கே போகிறேன். அங்கே போகிறதுக்கு ஒன்றும் அவசரம் இல்லை. அவசரமா இருந்தால் அவரே கூப்பிட்டு போயிருப்பாரு. ஏன் இங்கே விட்டுட்டு போயிட்டு நான் போகிறேன் நீ இங்கே இருன்னு ஏன் சொன்னார்? நிறைய பேருக்கு எல்லாம் விளங்கல பாருங்க. எல்லாம் ஆண் பார்த்துட்டு தான் அவர் மேலே போகும்போது நம்மளும் போகலாமான்னு. தேவதூதன் சொல்றாரு, பார்க்காத போகலாம், போய் வேலையை பாரு. அவர் எப்படி போனாரோ அப்படியே திரும்பி வருவார். திரும்பி வர வரைக்கும் நீ போய் உன் வேலையை பாருன்னு நினச்சான். அப்போ நாங்கள் போக முடியாதுங்களா? இல்லை, அவர் போறாரு, பார்த்தாச்சு, முடிஞ்சது, கதை முடிஞ்சு, நீ போய் எருசலேமில் போய் அங்கே காத்திரு, பரிசுத்தாவியானவர் வந்து இறங்குவார், பரிசுத்தாவி ஊற்றப்படும். அதன் பிறகு உலகமெங்கும் சாட்சி சொல்லணும், உலகமெங்கும் சுவிசேஷத்தை அறிவிக்கணும். இவ்வளோ பெரிய வேலை இருக்குது. சகல சிருஷ்டிகளும் அதை கேள்விப்படணும், எல்லா மக்களும் அதை ரட்சிக்கப்படணும், எல்லா மக்களும் ஆண்டவரிடத்தில் திரும்பணும். இதெல்லாம் விட்டு போட்டு நான் பரலோகம் போகிறேன்னா ஏன்னா பரலோகத்தில் தான் எல்லாம் வைக்கப்பட்டிருக்கிறது. அங்கே போய் ஏறி வர்றதுக்கு இறங்கி வர்றதுக்கு ஆள் இல்லை, எடுத்துகிட்டு வர்றதுக்கு ஆள் இல்லை. அதனால் நான் போய் அதை பெற்றுக்கொள்றேன்னு நினைக்கிறாங்க. சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க. அதை பாருங்க. அதன் நிமித்தம் 13 நாங்கள் அதை கேட்டு அதன்படி செய்யும் பொருட்டு எங்கள் நிமித்தம் சமுத்திரத்தை கடந்து அதை கொண்டு வருகிறவன் யார் என்று நீ சொல்லத்தக்கதாக அது சமுத்திரத்துக்கு அப்புறத்தில் உள்ளதும் அல்ல. ரொம்ப கஷ்டமானது, ரொம்ப தூரத்தில் இல்லைன்றார். இதெல்லாம் ஈஸியாக பெற்றுக்கொள்ளலாம் கர்த்தருடைய வாக்கு தத்தங்களை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தருடைய வாக்கு தத்தங்களை சுலபமாய் சொந்தமாக்கி கொள்ளலாம். அதை தான் இங்கே போதிக்கிறதுல இருக்கிறேன் நான். கர்த்தர் என்ன வாக்கு பண்ணியிருக்கிறாரோ அதையெல்லாம் சுலபமா, ரொம்ப ஈஸி. அதனால தான் நான் இங்கே போதிக்கிற விதம் வந்து சின்ன குழந்தை கூட வழங்கணும். அந்த விதத்தில் போதிக்கிறேன். ஏன்னா சுலபமாக்க விரும்புகிறேன். இருக்கிற கஷ்டத்தை கூட இன்னும் கொஞ்சம் சுலபமாக்கணும். அதுக்கு தான் பிரசங்கியார், இன்னும் கஷ்டமாக்குறதுக்கு இல்லை. பாருங்க, நீ அந்த வார்த்தையின்படியே செய்யும் பொருட்டு அது உனக்கு மிகவும் சமீபமாய் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது. அப்ப பாருங்க எப்படி சொல்றாரு, தூரத்துல வைக்கல, வானத்திலிருந்து போய் ஒரு ஆள் இறங்கி எடுத்துட்டு வர்றதுக்கு, சமுத்திரத்தை கடந்து போய் ஒரு ஆள் கொண்டு வர்றதுக்கு நீ சமுத்திரத்தை கடக்கிற அளவுக்கு தூரத்திலையும் வைக்கல, நீ அந்த வார்த்தையின்படியே செய்யும்படிக்கு. அப்ப நான் கேட்கிறேன், ஆசீர்வாதங்கள் எல்லாம் எங்க வச்சுட்டாரு? வார்த்தையில வச்சுட்டாரு, வாக்கு தத்தங்கள்ல வச்சுட்டாரு, வார்த்தையில வச்சுட்டாரு. அப்ப சொல்றாரு, நீ அதை அடையணும்னா அந்த வார்த்தையின்படியே செஞ்சாதான் அதை அடைய போற. அதுக்குதான் கட்டளை எல்லாம் கொடுத்திருக்கிறார். நீ இதன்படி செய்தால் ஆசீர்வதிக்கப்படுவான்னு சொல்லிட்டாரு. அப்ப அந்த வார்த்தையின்படியே செய்யும்படிக்கு செய்யறது எவ்வளவு கஷ்டம்? செய்யும் பொருட்டு அது உனக்கு சமீபமாய் உன் வாயிலும், அதே வசனம் தான் அங்க ரோமர்ல இருக்குது, உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது. அப்ப கர்த்தர் சொல்றாரு, வாக்குத்தத்தங்கள்லாம் வச்சுட்டேன், நீ அதை அடையணும், இதெல்லாம் நீ அடையணும், நான் சொன்னதெல்லாம் நீ அடையணும், நீ இதன்படி கேட்டு இதன்படி நடந்தால் இதெல்லாம் உனக்கு சொந்தம்னு சொல்றாரு. எவ்வளவு கஷ்டம் இது? கஷ்டமே இல்லை. வானத்தில் போய் ஏறி இறக்கி எடுத்துட்டு வர வேண்டியதில்லை, சமுத்திரத்தை கடந்து போக வேண்டியதில்லை. எப்படி பின்ன? அந்த வார்த்தையின்படியே நீ செய்யும்படிக்கு அது உனக்கு மிகவும் சமீபமாய் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது. இதோ ஜீவனையும் நன்மையும் மரணத்தையும் தீமையும் என்று உனக்கு முன்னே வைத்தேன்.
இதுக்கு தான் சொன்னேன் நான் முதலேயே, தேவன் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றலை மட்டுமல்ல உரிமையை நமக்கு கொடுத்திருக்கிறார். கர்த்தர் சொல்றார், 2 இருக்குது உனக்கு முன்னால, நீ தெரிந்து கொள்ளணும். ஏதேன் தோட்டத்தில் மனுஷன் பாவம் செய்யறதுக்கு முன்னாடியே 2த்தையும் வச்சுட்டார் பாருங்க. நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனி, பிறகு என்ன கனி? ஜீவ விருட்சத்தின் கனி. ஏன்னு சொன்னா சாய்ஸ் இருக்கணும். சாய்ஸே இல்லாம மனுஷன் இருக்க முடியாது. சாய்ஸ் இல்லைன்னா மனுஷனா இருக்க முடியாது. சாய்ஸ் கொடுத்தாகணும். சாய்ஸ்னா தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு மனுஷனுக்கு உண்டாயிருக்கணும். அப்பதான் அவன் மனுஷனா இருக்க முடியும். தெரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு எனக்கு கொடுக்கப்படவில்லை என்றால் நான் ஏதோ ஒன்றை செய்யும்படியாய் நிர்பந்திக்கப்படுகிறேன். ஆகவே நான் மனுஷனா இருக்க முடியாது. அதனாலதான் பாவம் உண்டாகிறதுக்கு முன்னாக நீ தெரிந்து கொண்டாதான்ப்பா உனக்கு நன்மை கூட உண்டாக போறதுன்ட்டார். எல்லாம் நன்மையை வச்சுட்டேன், எல்லாம் சுத்திலும் ஏராளமா எல்லாத்தையும் வச்சுட்டேன், தாராளமா எல்லாத்தையும் வச்சுட்டேன். நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனி இது இருக்குது, இதை புசிக்காத. ஜீவ விருட்சத்தின் கனி இருக்குது, இதை புசி. 2 மரமும் இங்க இருக்குது. நீ தினந்தோறும் தெரிந்து கொண்டு எதை தெரிந்து கொள்றாயோ அதைத்தான் நீ அடைய போகிறாய் அப்படின்னு வச்சுட்டார். ஏன்னா இது சாய்ஸ். மனுஷனுக்கு தெரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் மட்டுமல்ல உரிமையும் இருக்கிறது. அவன் தெரிந்து கொண்டால் தான் அவனுக்கு வாழ்வு உண்டாக முடியும். எல்லாம் சொல்லுங்க, நான் தெரிந்து கொண்டால் தான் நான் நன்றாக இருக்க முடியும். இது ஒரு பிரின்சிபிள் பாருங்க. கர்த்தர் தயவு வச்சாருன்னா நான் நல்லா இருப்பேன் சொல்றாங்க சிலர் கிறிஸ்தவங்க. இல்ல, கர்த்தர் எப்பவுமே தயவு உள்ளவர். கர்த்தரை குறை சொல்லாதீங்க. கர்த்தர் எப்பவுமே மிகுந்த தயவும் இரக்கம் உள்ளவர். அவர் தயவு தான் வைக்கிறார். உங்களுக்கு நீங்க நல்லா இருக்கணும்னு தான் விரும்புறார். அவர் நல்லா இருக்கணும்னு விரும்புறதுனால இன்னைக்கு எல்லாரும் நல்லா இல்லை. ஏன்னு சொன்னால் இவர்கள் அதை தெரிந்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு அதை வாய்ப்பை கொடுக்குறாரு. உங்களை மனுஷனா ட்ரீட் பண்றாரு. அதனால தான் இந்த தேவனை எனக்கு ரொம்ப பிடிக்குது பாருங்க. உங்களை மரியாதை கொடுக்குற தேவனை நீங்க நம்புங்க. நீ அங்க வா, இங்க வா, இவ்வளவு காசு கொடு, நீ வெள்ளியை கொடு, பொண்ணை கொடு அப்படின்னு சொல்ல நம்ம தேவன் என்ன சொல்றாரு? அப்பா, உன்னை நான் மரியாதை கொடுக்குறேன். நான் எப்படி இருக்கணும் அப்படி உன்னை உண்டாக்கி இருக்கிறேன். எதையுமே உன்னிடத்துல திணிக்க போறது இல்லை. நன்மையை கூட நான் கொண்டாந்து உன் வாயில திணிக்க போகிறது கிடையாது. நீ எடுத்துக்கிட்டாதான் நன்மை உனக்கு உண்டாகும். அந்த அளவில் உன்னை சுதந்திர பறவையாக உன்னை உண்டாக்கி இருக்கிறேன்னு சொல்றாரு. ஒரு ஃப்ரீடம் உள்ளவனாக, சுதந்திரம் உடையவனாக உன்னை உண்டாக்கி இருக்கேன்னு சொல்றாரு. எத்தனை பேருக்கு இந்த சுதந்திரம் பிடிக்குது? நிறைய பேர் பாருங்க, ஆவிக்குரிய ஜீவியத்தில் கூட கட்டப்பட்டிருக்கிறாங்க. கட்டப்பட்டிருந்தால் நல்லதே இல்லை. மக்கள் அதை விரும்பவே மாட்டார்கள். ஏனென்றால் அவர்கள் உண்டாக்கப்பட்ட விதமே வேறு, விடுதலையா இருக்கும்படியாக தான். ஆகவே நீங்களும் நானும் விடுதலைக்கென்றே உண்டாக்கப்பட்டிருக்கிறோம். கர்த்தர் சொல்றாரு, நானே உன் பேர்ல திணிக்கிறது இல்லை, இன்னொரு ஆள் யாரும் திணிக்கிறது, எந்த பாஸ்டரும் திணிக்க முடியாது. நீங்கள் தெரிந்து கொண்டால்தான். இந்த வார்த்தைகளை கேட்டு இது எனக்கு வேண்டும் என்று நீங்கள் எனக்கு வேணும் தெரிந்து கொண்டால்தான் இது நடக்குமே ஒழிய வேற விதத்தில் நடக்கவே முடியாது. ஒண்ணுமே மாற்றவே முடியாது. மனுஷனை கடவுள் அப்படி உண்டாக்கிட்டார். என்னை யாரும் ஒன்றும் பண்ணவே முடியாது. நான் எதை தெரிந்து கொள்றேனோ அதைத்தான் நான் தெரிந்து கொள்ளுவேன். எனக்கு விருப்பமானதை நான் தெரிந்து கொள்கிறேன். அப்படி உண்டாக்கிட்டாரு. இதோ ஜீவனையும் நன்மையும் மரணத்தையும் தீமையும் என்று உனக்கு முன்னே வைத்தேன். அதான் சாய்ஸ். அந்த வசனத்துக்கு பக்கத்துல சாய்ஸ் எழுதிக்கலாம். தெரிந்து கொள்ளும் வாய்ப்பு. நீ பிழைத்து பெருகும்படிக்கும், இப்ப கவனிங்க, நீ சுதந்திரிக்க போற தேசத்தில் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கும் படிக்கும், நீ உன் தேவனாகிய கர்த்தர் அன்பு கூறவும், அவர் வழியில் நடக்கும், அவர் கற்பனைகளையும் கட்டளைகளையும் நியாயங்களையும் கை கொள்ளவும் நான் இன்று உனக்கு கற்பிக்கிறேன் சொல்லிட்டு 19ஆம் வசனம், நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு வைத்தேன் என்று உங்கள் மேல் வானத்தையும் பூமியும் இன்றைக்கு சாட்சி வைக்கிறேன். மறுபடியும் சொல்றாரு பாருங்க, ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் எது வேணுமோ தெரிந்து கொள்ளலாம். நீ சாய்ஸ் இருக்குது. ஆகையால் நீயும் உன் சந்ததியும் பிழைத்திருக்கும்படி நீ ஜீவனை தெரிந்து கொண்டு. சாய்ஸ் வச்சது மட்டுமல்ல, சொல்லி தர்றாரு. வாத்தியார் பக்கத்திலே நின்று சொல்லி தந்துட்டு இருந்தா அர்த்தம், இதை டிக்கு போடுங்க, இதுதான் ஆன்சர் அப்படின்னு சொல்லி தந்தார். அப்போ அவ்வளோ நல்லவர் பாருங்க கர்த்தர். சொல்றாரு, அப்பா உனக்கு தூரத்தில் வைக்கல, மறைச்சும் வைக்கல, கிட்ட வச்சுட்டேன். உனக்கு சப்போஸ் கஷ்டமா இருந்துச்சுன்னா நான் சொல்லித்தரேன் எதை தெரிந்து கொள்ளணும். ஜீவனை தெரிந்து கொள். எப்படி தெரிந்து கொள்வது பாருங்க, அந்த வார்த்தையின்படியே நீ செய்யும் பொருட்டு அது உனக்கு சமீபமாய் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறதுன்னு சொல்லி இருக்கிறதுனால எப்படி தெரிந்து கொள்வது என்று சொன்னால், வார்த்தையை தெரிந்து கொள்வதன் மூலமாக அதை நாம் தெரிந்து கொள்ள வேணும். ஜீவன் எங்க இருக்குது? வார்த்தையில இருக்கிறது. அப்ப வார்த்தையை தெரிந்து கொள்வதன் மூலமாக நாம் அதை தெரிந்து கொள்ள வேண்டும். எல்லாரும் சொல்லுங்க, வார்த்தை ஜீவனாய் இருக்கிறது. வார்த்தை ஆசீர்வாதத்தை உள்ளடக்கியதா இருக்கிறது. வார்த்தையை தெரிந்து கொள்ளும் போது, தேவனுடைய வார்த்தையை தெரிந்து கொள்ளும் போது
ஜீவனையும் ஆசீர்வாதத்தையும் தெரிந்து கொள்கிறேன். அப்ப என்ன அர்த்தம்? சிம்பிள் லாங்குவேஜில் சொல்றேன். கர்த்தர் என்ன சொல்றாரோ அதை நான் தெரிந்து கொண்டே வாயில வைக்கும் போது நான் ஜீவனையும் ஆசீர்வாதத்தையும் தெரிந்து கொள்கிறேன். கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று சொல்லுகிறார். நான் அதை தெரிந்து கொண்டு என் வாயில வைக்கிறேன். கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க பலனை கொடுக்கிறவர் அவரேன்னு சொல்லுகிறார். அதை தெரிந்து கொண்டு என் வாயில வைக்கிறேன். இல்லைங்க, நான் ஏழை குடும்பத்தில் பிறந்து ஒரு ஏழை கிராமத்தில் வளர்ந்து நான் படிப்பறிவில்லாத ஒரு குடும்பத்தில் பிறந்து நான் வந்திருக்கிறேன். அது கர்த்தர் வைக்கல. ஹலோ, அது கர்த்தர் வைக்கல. கர்த்தர் என்ன வச்சிருக்கிறாரு? இதைத்தான் வச்சிருக்கிறார். நீ நன்றாயிருப்பாய், நீ பிழைத்திருக்க வேணும், நீ நன்றாயிருக்க வேணும், நீ உன் சந்ததியும் நன்றாயிருக்க வேணும். இல்லைங்க, எங்க தாத்தா காலத்துல இருந்து நாங்க ஒரு சின்ன கிராமத்துல, ஒரு குக்கிராமத்துல ஒருத்தர் சொல்றாரு, ஒரு குக்கிராமத்துல பிறந்து ஏழை எளியவர்களாய் வளர்ந்து படிப்பறிவில்லாமல் அடியார்கள் இருந்து வந்தோம். அதையா கர்த்தர் வச்சாரு? கர்த்தர் அதை வைக்கல. கர்த்தர் என்ன சொல்றாரு? உனக்கு என்ன வச்சிருக்கிற? நீயும் உன் சந்ததியும். உங்க தாத்தா பற்றி பேசாது. இப்ப ஹலோ, தாத்தா விட்டுட்டாரு, அதை பிடிக்கல, நீயாவது பிடித்துக்கொள்றாரு. இப்ப ஆரம்பிச்சு நீயும் உன் சந்ததியும் பிழைத்திரும்படி எல்லாம் சொல்லுங்க. நானும் என் சந்ததியும் பிழைத்திருக்கும்படி. ஆகவே தாத்தா மாமா சித்தப்பா அதை பேசிட்டு இருக்காதீங்க. நானும் என் சந்ததியும் பிழைத்திருக்கும்படி. பேக்லயே போவாதீங்க, ஃபார்வர்ட்ல போங்க. பின்னாடியே போயிட்டு இருக்காதீங்க, முன்னாடி போங்க. எங்க ஊர்ல அப்படிங்க, எங்க ஜாதி இப்படிங்க, எங்க கிராமம் அப்படிங்க. இல்லைங்க, இது இப்படி. நீங்கள் பிழைத்திருக்கும்படி, நீங்கள் நன்றாயிருக்கும்படி, நீங்களும் உங்கள் சந்ததியும் நன்றாயிருக்கும்படி ஜீவனை தெரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் பிழைத்திருக்கும்படி நீ ஜீவனை தெரிந்து கொண்டு. அப்ப எத்தனை பேர் இன்றைக்கு நான் பிழைத்திருக்கும்படி, என் சந்ததி நன்றாயிருக்கும்படி, நான் தேவனுடைய வார்த்தைக்கு என்னுடைய வார்த்தையில முதலிடம் கொடுக்க போறேன்னு சொல்றவங்க? அப்ப உங்க தாத்தா இருந்தது போல நீங்க இருக்க போறல. நீங்க பெரிய ஆளா இருக்க போறீங்க. ஏனென்று சொன்னால் நீங்கள் பிழைத்திருப்பீர்கள். பிழைத்திருப்பீங்கன்னா ஏதோ பொழைச்சிக்குவீங்கன்னு அர்த்தம் இல்ல, வாழ்ந்திருப்பீர்கள், எல்லாவற்றிலும் நிறைவை பெற்றிருப்பீர்கள் என்று அர்த்தம்.